இன்னைக்கு நவராத்திரி 2ஆம் நாள். நெய்வேத்தியத்துக்கு சம்பா சாதம் இல்லைன்னா மிளகு ஜீரக சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு சூடா சாதம் நல்லா வடிச்சு வச்சுக்கலாம். மிளகு ஜீரகத்தை இந்த உரல்ல போட்டு கல்வத்துல போட்டு நல்லா இடிச்சு நுணுக்கி வச்சுக்கிடுங்க. இப்படி குறை குறைன்னு 1 2 நுணுக்கி வச்சுக்கலாம். அடுப்புல கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்ச உடனே அதுல பொடிசாக இப்படி துண்டு துண்டா ஆக்கி வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நான் சம்பா சாதத்துக்கு வந்து முந்திரி பருப்பு போட்டு தான் பண்ணுவேன். முந்திரி பருப்பு இப்படி லேசா ரோஸ்ட் ஆன உடனே கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நுணுக்கி வச்ச இந்த மிளகு ஜீரகத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ சூடாக உள்ள சாதத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகு ஜீரக சாதத்துக்கு நல்லா இந்த சாதம் வந்து குழைவாக இருக்கணும். இப்படி அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சம்பா சாதம் மிளகு ஜீரக சாதம் சுட சுட இப்போ சுவாமி நைவேத்தியத்துக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிண்டிக்கலாம். சூப்பராக டேஸ்டியான மிளகு ஜீரக சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.